மீன ராசி பிப்ரவரி 2026 கண்டிப்பாக இந்த தப்பை பண்ணவே கூடாது. அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். கெரியர் எங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, கெரியர் கண்டிப்பாக இந்த மாதம் ப்ரோக்ரஸ் ஆகும். கடைசி 2 மாதம் 3 மாதம் இந்த நிலைமைகள்லாம் தாண்டி கொஞ்சம் கெரியர் அப்வர்ட் ட்ராஜெக்டரியை நோக்கி போயிட்டுருக்கு. அட என்னப்பா நம்ம 7 நாட்டு சனியில் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் நீ வேறு அப்படின்னா, கண்டிப்பாக 7 நாட்டு சனி அப்படின்றது உண்மை தான். ஆனால் குரு நம்ம ராசி அதிபதி நம்மளை காப்பாற்றிட்டு இருக்காரு. தொடர்ந்து அடுத்த ஒரு வருஷமும் காப்பாற்ற போகிறாரு. ஸோ அது பெஸ்ட் நியூஸு. ஸோ உங்களுக்கு புது புது வாய்ப்புகள், ப்ரொமோஷனுக்கான அறிகுறிகள், நம்ம வேலையில் கொஞ்சம் நல்ல பேர், கூட நிறைய பாலிடிக்ஸ் பண்ணவங்களாம் கொஞ்சம் குறைச்சிருப்பாங்க, இல்லைனா வேலையை விட்டு அவங்க நகர்ந்து போயிருப்பாங்க. பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் கண்டிப்பாக புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பாக தேடி வரும் பிப்ரவரி மாதம். ஃபினான்ஷியல் கெயின்ஸ் எப்படி இருக்குது? ஸ்பெகுலேட் பண்ணலாமா? ஷேர் மார்க்கெட்டில் காசு போடலாமா? இல்லை லாட்ரி வாங்கலாமா? இல்லை குதிரை மேலே பந்தயம் கட்டலாமா? கேம்பிளிங்கு இல்லை அடிக்ஷன்ஸ், நான் ஜனவரி சொன்ன மாதிரி அடிக்ஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் அதை கண்டிப்பாக லெட் கோ பண்ண வேண்டிய டைம். படிக்கிற பசங்களுக்கு டைம் நல்லா இருக்குது. ஆக்சுவலி கொஞ்சம் அகெயின் உழைப்பை 1க்கு 2 போடுங்க. நமக்கு அவுட்கம்ஸ் நல்லாவே இருக்கும். ஏப்ரல் மேல நல்லாவே தெரியும். ஒரு விஷயம், நம்ம எதாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணும்போது, விளையாடும்போது, ஓடும்போது, சைக்கிளில் போகும்போது, இல்லை காரு பைக்குன்னு ஓட்டும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நான் லவ் பண்ணுறேன், இல்லை கல்யாணம் ஆகிடுச்சு, வீட்டில் எப்படி இருக்குது, இல்லை கல்யாணம் ஆகுமான்ற கேள்வி கண்டிப்பாக இப்போ வரன்கள் தேடி வர ஆரம்பிச்சிருக்கும். இல்லை லவ் மேரேஜ்னால் கூட கொஞ்சம் பாசிட்டிவாக 2 வீட்லேயும் பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. மே ஜூனுக்கு அப்புறம் பாசிட்டிவாக நிறையா விஷயங்கள் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒரு விஷயம் பண்ணவே கூடாது அப்படின்னு நம்ம வீடியோவில் பிகினிங்கில் சொன்னோம். அது என்ன அப்படின்னா, எந்த விதமான பேப்பர் ஒர்க்காக இருந்தாலும், எஸ்பெஷலி இமிக்ரேஷன் சம்மந்தமான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும், ஒரு பொய்யான டாக்குமெண்ட் வைக்கிறதோ, இல்லை தெரியாமல் நம்ம அந்த கவனக்குறைவால் இல்லாத ஒரு விஷயத்த இருக்குன்னு போடுறது, இல்லை இருக்கிற விஷயத்த இல்லைன்னு போடுறது, இந்த மாதிரி கவனக்குறைவுகள் ஏற்படும். இமிக்ரேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் தெளிவாக, எஸ்பெஷலி படிக்க போகிற பசங்க, இல்லை வெளிநாட்டில் இருக்கிற பசங்க 20 ஹவர்ஸ் வேலை பண்ணால் 20 ஹவர்ஸ் வேலையோடு நிறுத்திக்கோங்க. வெளிநாட்டில் பிரச்சனைகள் வரதுக்கான அறிகுறிகள் இருக்குது, எஸ்பெஷலி பேஸ்ட் ஆன் பேப்பர் ஒர்க். அதேமாதிரி தூங்காமல் இருக்கிறது, நைட்டு ஃபுல்லாக பார்ட்டி பண்ணுறது, தூக்கம் ரொம்ப முக்கியம். தூக்கத்தை கண்டிப்பாக ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். மென்டல் ஹெல்த்தை கண்டிப்பாக ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். ஸோ பேப்பர் ஒர்க் சம்மந்தப்பட்டமான விஷயங்கள், பேங்க் லோன் சைன் பண்ணுறது, பர்சனல் லோன் சைன் பண்ணுறது, எல்லாத்தையும் 1க்கு 4 வாட்டி படித்து பார்த்து கரெக்டாக இருந்தால் மட்டும் சைன் பண்ணுங்கள். வேறு யாருக்கும் கையெழுத்து நீங்கள் போய் போடாதீங்க. அது எதுவாக இருந்தாலும் சரி, கையெழுத்து போடுற வேலை வச்சுக்காதீங்க. வியாழக்கிழமைகளில் 1 ஹவர் மறக்காமல் மௌன விரதம் இருக்கணும். காத்தால் 6லேருந்து 7 இருந்தாலும் சரி, சாயங்காலம் 6லேருந்து 7 இருந்தாலும் சரி, இதை பண்ணிட்டு வாங்க. ஒரு 9 வாரத்தில் நல்ல விஷயங்கள் நமக்கு கண்டிப்பாகவே நடக்கும். வாழ்த்துக்கள்.